நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி SR சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு 4ஆம் வீட்டில் அமரனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்திலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறா என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5ல் உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. குதூகலமான கும்பராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 2/11 குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ பாருங்கள், தன்னுடைய உச்ச வீடான உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு குரு பகவான் தன்னுடைய பயிற்சியில் இருக்கிறாரு. அப்போ குரு பகவான் 5ல் இருக்கிறப்பயே நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கவில்லையே, இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறப்ப நமக்கு எந்த நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு பதட்டம், ஒரு கவலைகள் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே இருக்கிற ராகு பகவான், 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களை கொஞ்சம் உங்கள் மனசை காயப்படுத்தி புண்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த குரு பயிற்சியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு முதல்ல அவருடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. அப்புறம் அந்த 12ஆம் இடத்துல பார்வை படுறதுனால, தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். இது வரைக்கும் வீண் விரயங்கள் இருந்தது எல்லாமே பாருங்கள் சுப விரயங்களாக மாறும். அது யாருக்காக? உங்களுடைய குழந்தைகளுக்காக சுப விரயங்களை செஞ்சு மகிழக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலமானது இருக்குது. சரி, அப்போ தன்னுடைய 5ஆம் பார்வையாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு அவர் ஒரு லாபஸ்தானத்தை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் ராசியோட தொழில் விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக நீங்கள் தொழில் செய்யுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வேலையிலே இப்போ கொஞ்சம் காலங்களாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலையை பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வேலை பார்க்க முடியாது. பல தடைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. இந்த தடைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்குரிய ஒரு அங்கீகாரமும் ஒரு அமைப்பும் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு
2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் உங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் தடைபடிக்கிட்டே இருப்பார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தைகள், ஒரு சண்டை சச்சரவோடு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் சுமூகமான அமைப்பில் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு படுறதுனால, சனியோட பார்வை, சனி மேலே பார்வை படுறதுனால உங்களுடைய குடும்பத்தில் வந்து நிறைய வந்து நல்ல நிகழ்வுகள், அதாவது இனிமையான பேச்சுக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லபடியாக சாப்பிட்டோம், ரசித்து சாப்பிட்டோம், சமையல் செய்யக்கூடியதை நம்ம வந்து ரசித்து சாப்பிடக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. இப்போ அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து சனி சுக்கிரனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். சுக்கிரன் விட ரிஷபத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வையானது சுப செலவுகள் செய்ய முடியாமல் தடுத்துருக்கோம். ஒரு அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப வந்து தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். அப்போ அந்த குரு பகவான் சனியை பார்த்தோன்னே பாருங்கள், அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை கும்பராசியான உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக முடிவெடுக்கணும். இப்போ புதியதாக ஒரு காதல் உணர்வு வரும். அந்த காதல்னால ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகளை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த குரு பயிற்சி காலங்கள். உங்களுடைய வேலை விஷயத்தில் நீங்கள் இருக்கிற முயற்சிகள் அனைத்தையுமே உங்களுக்கு வந்து வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது நிறைய குழப்பங்கள், பல விஷயங்களை யோசிக்கிறீங்க, சில விஷயங்களை செய்ய முடியுது, சில விஷயங்களில் செய்யவே முடியாத அளவுக்கு தடை இருக்குது. ஸோ யார் அது? நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் ராசியின் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் ஒரு 5 வருட காலங்களில் பல அனுபவ பாடங்களை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு சனி பகவான் என்ன பண்ணார், உங்களுடைய கூட இருக்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் புட்டு 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 அதாவது 2ஆம் இடத்துல இருந்த ராகு நிறையா தடுமாட்டத்தை கொடுத்தாரு, நிறைய போராட்டத்தை கொடுத்தாரு. அப்புறம் ராசிக்குள்ளே அவர் வந்துட்டு சனி பகவானை ட்ராவல் பண்ண வச்சிட்டார். ஸோ இப்போ இந்த நிறைய ஒரு சரியான ஒரு நிலைப்பாடில் இல்லாமல் இது செய்வோமா, அது செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்படி செய்வோமான்னு கடைசியில் சில நேரங்களில் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றால் செய்ய முடியுங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருந்து எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது பொதுவாகவே ஒரு கும்ப ராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருமே நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா பல பேருடைய கர்மா அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை நீங்கள் வாங்கி அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு எல்லாருமே நன்மையாகவே செய்வீங்க. எப்படி ஒரு கோவிலில் உள்ள கலசம் கீழே உள்ள தெய்வங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் தனக்குள்ளே வாங்கிட்டு தேவையான எனர்ஜியை கீழே கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஒரு வீட்லேயும் சரி, மற்றவங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை புரிந்து அவங்களுக்காக தியாகம் செய்வீங்க. இதில் நம்ம கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, சார் எப்போ நான் பிரச்சனை மாட்டினேன் தெரியுமா, கல்யாணம் முடித்தேன் சார், அதுவும் காதல் திருமணம் முடித்தேன் சார், அதுலேருந்து சார் என் பிரச்சனை, என் வாழ்க்கையே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் அதிகமாக. சார் லவ் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே காதலே நீதான் என் வாழ்க்கையில் நீதான் என் உயிர்னு சொன்னாங்க சார். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு என்னை என்ன வார்த்தையில் திட்டுறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய கும்பராசி பெண்கள் கும்பராசி ஆண்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இதை அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இனிமேல் இந்த குருவானவர் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், பொருளாதாரம் இல்லைங்கிற நிலைமை இனிமேல் உங்களுக்கு வராது. சனி பகவானுடைய தாக்கத்தை குறைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குல்ல, அதாவது கும்பராசிக்காரங்க லட்சியம் இல்லாமல் வாழவே மாட்டீங்க. அந்த லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சார். இனிமேல் உங்களுக்காக நீங்கள் சிந்திப்பீங்க சார். உங்கள் செயல்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும்.
உண்மையிலேயே மேடம் கும்பராசி பெண்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தால் அது என்ன சொல்லணும்னா குத்து விளக்கு ஏற்ற ஒரு மருமக வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கும்பராசி அன்பர்கள். ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. நீங்கள் அப்படித்தான் கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் பல அனுபவங்களை கற்றுக்கிருப்பீங்க. ஒன்று கணவரால் போராட்டம் அல்லது கணவருடைய குடும்பத்தால் போராட்டம். சார் என் கணவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுறார் சார், ஆனால் அவரை லவ் பண்ண விடாமல் தடுக்கிறது அவங்க குடும்பம் தான் சார், அவங்க அம்மா தான் சார், அவங்க அப்பா தான் சார்னு பல கும்பராசிக்காரங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த நிலையில் சில கும்பராசி பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கிளி மாதிரி நான் இருக்கேன், குரங்கு மாதிரி ஒன்றை பார்த்துக்கிட்டு அந்த மனுஷன் ஏன் இப்படி போனார்னே தெரியல அப்படின்னு கூட நிறைய அன்பர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. இனிமேல் உங்கள் வருத்தத்துக்கு ஒரு விடை கிடைக்கும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு செயல்பாடு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, சொந்த தொழிலில் வெற்றி. கும்பராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. சொந்த தொழில் எப்படியாவது டச் பண்ணாமல் இருக்க கும்பராசி இருக்கவே இருக்காது. கட்டாயமாக சொந்த தொழில் உங்களுடைய ஒரு லட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது சொந்த தொழிலில் பல போராட்டங்கள் சந்திச்சுருக்கலாம். அதை வெற்றி பெறுவதை ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வெற்றி நிச்சயம். உங்கள் கர்மா, நல்ல விதமான கர்மா இனிமேல் உங்களுக்கு இயங்க போகுது. உங்களுடைய இயக்கத்தை பார்த்து பல பேர் பொறாமப்பட போகிறாங்க. ஓகேவா? அந்தளவுக்கு மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம், ஒரு நல்லா சொல்லணும்னா சந்தோஷங்கள் நிலையாக இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன வழிபாடு செஞ்சால் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே ராகுவான் அமர்ந்திருக்கார். அப்போ குருவுடைய பார்வை அங்கே மாற்றப்படுது. அப்படிங்கும்போது நீங்கள் பத்திரகாளி அம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அற்புதமாக நிறைவேறும். யாரெல்லாம் நான் சொல்கிற வழிபாடை மனதார பின்பற்ற ரெடியாக இருக்கீங்களோ, ஸ்ரீ பத்திரகாளி அம்மனே உறுதுணை, பத்திரகாளி அம்மனே போற்றி போற்றி போற்றின்னு உங்களால் எந்தளவுக்கு அந்த தாயை போற்ற முடியுமோ போற்றுங்கள், ஏற்றங்கள். அம்மனுடைய அருளாலும் குருவுடைய அருளாலும் கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மீன ராசி என்பவர்களுக்கு மீளா துயரம், மீண்டு வந்துடுவோமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள் இனிமே பலிக்கப்படும். மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம், உங்களுக்கு பிடிச்ச இடம். அப்படிமோ எப்படி உங்களுக்கு பிடிச்ச இடம். அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் இடத்தில் வலிமை அடைகிறார், ஒரு வலிமை பெறுகிறார். அவர் வலிமை பெற்றால் யாருக்குங்க லாபம்? உங்களுக்கு தான் லாபம். எல்லாருக்கும் லாபம் அப்படிங்கிறத விட ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான லாபம். மனசுக்குள்ள ஒரு வலியும் வேதனையும் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இனிமேல் குரு பயிற்சிக்கு அப்புறம் காணாமல் போயிடும். ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கீங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு உங்களுக்கே ஒரு குழப்பம். பல பேருக்கு ஐடியா கொடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஐடியா கொடுக்கவும் யாரும் இல்லை, உயர்த்தி விடவும் யாரும் இல்லை. அதாவது பொறுமை சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் உங்களுடைய வெற்றி உறுதி என்பதை குறித்து வச்சுக்கலாம். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை 9ஆம் பார்வையும் பார்க்காருங்க. அற்புதங்கள் நிகழ போகுது. 2022 தொடக்கத்திலிருந்து இப்போது வரை எப்போ நிம்மதியாக இருப்போம், எப்போ நிம்மதியாக இருப்போம், எப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உறுதியாக நிறைவேறும். சந்தோஷம் நினைச்சிருக்கும். எங்கள் ராசியில் சனி பகவான் இருக்காரு, அப்புறம் எப்படி சந்தோஷம் நினச்சிருக்கோம் அப்படி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பொதுவாகவே சனி பகவானை ஒரு கிரகம் கண்ட்ரோல் பண்ணும். சனி பகவான் ஒருத்தர் சொன்னால் கேட்பார் அப்படின்னா, நவகிரகத்தில் யார் சொன்னால் கேட்பார்னா குரு சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்பார். குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடச்சிருச்சுன்னா அவர் யோகக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்கள் லைஃப் மாறப்போகுது. யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்களோ இனிமேல் கஷ்டமெல்லாம் வாழ போகிறீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவு இனிமேல் உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க. என்னை பொறுத்தவரை மீன ராசிக்காரங்க ஒரு உறவை இழந்தாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன்.
மீனராசிக்காரங்களும் ஒருத்தவங்க இழந்தாங்க. ஏன்னா யோகக்காரங்க நீங்கள், உங்களை விட்டுட்டு போய் அவங்க என்ன வாழ போகிறாங்க? அங்கே போய் நிறையா விட்டுட்டு போன அப்புறம் தான் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அப்போ இப்போ நிறையா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப வருவாங்க. மன்னிச்சுக்கோங்க, உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்கள் காதில் கேட்பீங்க. நீங்கள் அவங்க கஷ்டப்படணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் என்னை கஷ்டப்படுத்திட்டு அந்த சாரி கூட கேட்கணும்னு அவங்களுக்கு மனசு இல்லையேங்க. என் கூட இத்தனை நாள் அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கே நான் என்ன நானே ஒரு கஷ்டப்படுத்திக்கிறேன், இன்னும் நானே வருத்தப்படுறேன், மனதார வருத்தப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை புரிஞ்சு குரு பகவான் அற்புதத்தை கொடுக்குறார். திருமண வாழ்க்கை எப்படா நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்கும். குருவுடைய பார்வை மூலமாக, சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக திருமண வாழ்க்கை இருக்க போகுது. சார் திருமண வாழ்க்கை நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, எப்படி அது முடிஞ்சிருச்சு, இப்போ நல்ல வாழ்க்கை அமையுமா, சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை கேளுங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு 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 கடைசியில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கிள்ளி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஓகேவா? அப்போ உயிர் மட்டும்தான் மிச்சம்னு கமாண்ட்ஸ் போடுறது ஓகே தான். அதை இனிமே வரவிடாமல் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத உங்கள் உள் மனசை கேட்டுட்டு முடிவெடுங்க. ஏன்னா குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக எண்ணங்களும் செயல்களும் சிறப்படையக்கூடிய அற்புதமான ஒரு செயல்பாடு உங்களுக்கு இனிமேல் தான் வரப்போகுது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மீனராசி அன்பர்களே, தம்பி வந்து அருமையாக மீனராசியை பற்றி அருமையாக சொன்னாங்க. அந்த செயல்பாடு தான் இப்போ ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. 2020 அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள தான் நீங்கள் ஆட்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் 10 வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னுடைய உச்ச குருவாக இருக்கார். இப்போ உச்ச குருவாக இருக்கிறவர் இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்போ வரும். அப்போ அந்த உச்ச குருவாக இருக்கிறவருடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு படுது, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துலேயும் படுது, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துலேயும் படுது. இப்போ முக்கியமான ஸ்தானங்களில் அந்த குருவோட பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை தானே பார்க்குற அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் அந்த குருவுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ தன்னுடைய உச்ச வீட்டிலேருந்து தன்னுடைய ஆட்சி வீடை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே வந்து மன வலி நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அந்த மன வலிக்கு ஒரு மருந்தாக அந்த குரு பார்வையானது இருக்கும். அப்போ மனசிற்கு ரசித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அது குடும்ப வாழ்க்கையாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், அதெல்லாம் செய்ய முடியாமல் பல தடைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கும். சனி பகவானுடைய உங்கள் இருப்பு வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. இப்போ கடந்த 1.5 வருஷமாக இருக்கார். இப்போ அதே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகளை வந்து ஆரம்பத்தை தட்டி விட்டுருவார். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய முடியாமல் சில விஷயங்கள் வந்து முடங்கி போய் சோர்ந்து போய் இருப்பீங்க. அந்த முயற்சிகளை வந்து அந்த தடைகளை பூராமே தகர்த்தெறியக்கூடிய அமைப்பில் தான் இப்போ குரு பகவானுடைய பார்வையானது சிறப்பானதாக உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து படிப்பு, நான் வந்து உயர்கல்வி படிக்கணும், பள்ளியில் படிக்கும் மாணவர்களாக நீங்கள் மீனராசியில் பிறந்தீங்கன்னா என்னுடைய படிப்பில் என்னென்னா கவனம் செலுத்த முடியல, நிறைய தடுமாற்றம் ஆகுது அப்படின்னீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் விரும்பிய பாடத்தில் எடுத்து படித்து பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ, நான் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டேன், எனக்கு விரும்புகிற இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துல ரசித்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம், எனக்கு ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு வந்து இப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கு வந்து மிக மிக வந்து பெரிய பாக்கியமாக, பொக்கிஷமாக, தவமிருந்து பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள், அவங்களாம் அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அந்த தொந்தரவுகளாம் ஒரு வடிகாலாகி
உங்களை வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அமைப்புகளும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பெயர்ச்சியானது மீனராசியான உங்களுக்கு இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு ஒரு வடிகால், ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அப்போ இன்னும் எங்களுக்கு நிறையா வந்து மென்மேலும் எங்கள் வாழ்க்கை சிறப்பதற்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை காமாட்சி அம்மன் மட்டும்தான் தன்னுடைய நெற்றியில் வந்து நிலாப்பறையை வந்து சூடியிருப்பாங்க சிவனுக்கு அடுத்தபடியாக. அப்போ அந்த நிலாப்பறை சூடிய அன்னை காமாட்சி அம்மனை வந்து திங்கக்கிழமை மாலை நேரங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தும் சரியாகி, காமாட்சி அம்மனுக்கு போகிறப்ப 2 மாவிளக்கு தீபம் மறக்காமல் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து இன்னல்களும் சரியாகி வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக மீனராசியான உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலங்கள் இருக்கும்.